ஷர்மிளா, தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் முதலமைச்சர் விஜய் இன்று சட்டமன்றத்தில் வரும்போது பொதுவாக கைகூப்பி வணக்கம் தெரிவிப்பார். ஆனால் இன்று கூடுதல் உற்சாகத்தில் நம்மால் பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடன் இன்று ஒரு புது தெம்புடன் அவர் களமிறங்கி இருக்கிறார் என்பதை காட்ட ஒரு அமைச்சர் எங்களை எல்லாம் பார்க்க மாட்டீர்களா என்று சொன்னவுடன் உடனடியாக அங்கு வந்து அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு அவர் செல்கின்ற காட்சி. முதலமைச்சர் விஜய் இது போன்ற ஒரு புது உற்சாகத்துடன் வந்திருக்கிறார், புது தெம்புடன் களமிறங்கி இருக்கிறார் என்ற வகையிலே சொல்கிறார்கள். இதற்கு பின்னணியாக பார்க்கப்படுவது அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த ஒரு திருப்பம், திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு என்றால் விவாகரத்து வழக்கு என்பது தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும் வகையிலே அவருடைய அரசியல் எதிரிகள் எல்லோருமே இந்த கருத்தை முன்வைத்து அவரை விமர்சனம் செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அந்த விவாகரத்து வழக்கு என்று திடீரென வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலே குடும்ப நல வழக்கு நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்தது. அப்போது அவரது மனைவி சங்கீதா லண்டனில் இருந்தால் லண்டனிலிருந்து காணொலி காட்சியின் மூலம் பங்கேற்பதாக இருந்தது. முதலமைச்சர் விஜயை பொறுத்த மட்டிலே சட்டப்பேரவை நடப்பதால் பங்கேற்க முடியாது என கூறப்பட்டது. நீதிபதி சுஜாதா விசாரித்து வந்தார். 10:30 மணிக்கு அவர் காணொலி காட்சியிலே ஆஜராகவில்லை. பிறகு 11:30 மணிக்கு ஆஜரானார்கள். ஒரு 15 நிமிடம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது சங்கீதாவிடம். பிறகு வழக்கை தள்ளி வைக்கப் போவதாக கூறினார்கள். மீண்டும் ஒரு 1:30 மணி அளவிலே 10:30 மணிக்கு வந்த பிறகு 1:30 மணி அளவிலே மீண்டும் சங்கீதா ஆஜராகி இந்த வழக்கை நான் வாபஸ் பெறுகிறேன் என்றார். அதற்கு முன்னால் நடந்த விசாரணையில் கூட அவர் வாபஸ் பெறுவது பற்றி பெரிதாக எதுவும் பேசவில்லை. சூடாக விவாதங்கள் தான் நடைபெற்று வந்த நிலையில் அந்த 3 மணி நேரத்திற்கு பிறகாக உடனடியாக சங்கீதா நான் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன், ஜீவனாம்சம் வேண்டாம், வீட்டில் உரிமை கோரும் வழக்கையும் நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் கூறி இந்த வழக்கையே வாபஸ் பெற்று விட்டார். இந்த திடீர் திருப்பம் இந்த 3 மணி நேரத்திலே நடந்தது என்ன என்பதுதான் பலரும் கேட்ட கேள்வி. என்றால் என்ன நடந்தது என்றால் இரு தரப்பும் ஏக வசனத்திற்கு இரு தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நடந்தது என்ன, யார் அந்த சமரசத்தை ஏற்படுத்தியா என்பதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருந்தது. அந்த மேஜிக்கை நடத்தியது யார் என்பது குறித்து விஜய்க்கு மிகவும் நெருக்கமான வட்டாரத்திலே முதலமைச்சர் விஜய் நெருக்கமான வட்டாரத்தில் விசாரித்த போதும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் மனமிட்டு பேசக்கூடிய நண்பர்கள். அந்த நண்பர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் எல்லாம் பேசிய போது நமக்கு கிடைத்த தகவல் என்றால் 2 நபர்கள் இந்த முடியாத விடயத்தை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு இருவரும் ஏக பொருத்தம் 180 டிகிரி பொருத்தத்திலே எதிரெதிர் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள், சங்கீதாவும் முதலமைச்சர் விஜயும். தற்போது இருவருமே அந்த விட்டு இறங்கி வந்து சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு. விரைவில் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்றுதான் தற்போது வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இருவர். ஒருவர் விஜயினுடைய அம்மா, முதலமைச்சர் விஜயினுடைய அம்மா ஷோபா. அவர் தொடர்ந்து தற்பொழுது அதாவது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன் வேறு கதை இருந்தது, முதலமைச்சர் ஆன பிறகு வேறு கதை. முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பதை விட தற்போது பொது வாழ்க்கையிலே ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற விடயங்கள் எல்லாம் பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி மற்றவர்கள் விமர்சனம் செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்துவிடும் என்பதால் தயவு செய்து ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், நமக்குள் என்ன பிரச்சனை இருக்கு என்ற வகையில் தொடர்ந்து சங்கீதாவிடமும் விஜயிடம் இருவரிடமே தற்போது முதலமைச்சர் விஜயினுடைய அம்மா ஷோபா தொடர்ந்து பேசியிருக்கிறார். அந்த தொடர் முயற்சிக்கு தற்போது ஒரு வகையில் விஜய் இறங்கி வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் விஜயினுடைய மகன் தற்போது இயக்குநராக இருக்கும் ஜேசன் தன்னுடைய தந்தையிடம் மிக தெளிவா தந்தை தாய் இருவரிடமே பேசியிருக்கிறார். என்றால் தற்போது முதலமைச்சர் ஆன பிறகு அதற்கு முன்னால் இருந்த கதை வேறு, தற்போது முதலமைச்சர் ஆன பிறகு பெரிய மாற்றம், வரலாற்று புரட்சியை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அண்மையில் ஒரு பேட்டியில் கூட அவர் தெரிவித்திருந்தார். சில தினங்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி ஒன்றிலே முதலமைச்சர் விஜயனுடைய மகன் தெரிவித்த கருத்து, இது ஒரு வரலாற்று புரட்சி தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது, தன்னுடைய தந்தை முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். எனவே தற்போது மிக மிக முக்கியமாக முதலமைச்சர் விஜய் மட்டுமல்ல அவரது குடும்பத்தை சேர்ந்த நாங்களும் மிக மிக முக்கியமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியுடன் இருக்க வேண்டிய சூழலில் நாங்கள் அனைவருமே இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் மிக கவனமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இது தொடர்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக பேசி இருக்கிறோம் என்ற வகையிலே தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது பின்னணியை விசாரித்த பொழுது அவருடைய மகன் ஜேசன் விஜய் தற்போது அவருடைய தாயிடமும் பேசியிருக்கிறார், தந்தையிடம் பேசியிருக்கிறார். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம், சமரசம் செய்வதுதான் சிறந்தது என்ற வகையில் எடுத்துரைத்திருக்கிறார். அதற்கு அவருடைய தங்கையும் சாஷாவும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறதாக கூறப்படுகிறது.
எனவே அந்த வகையில் விஜயனுடைய மகன் மற்றும் தாயார் இருவருடைய பங்குதான் மிக முக்கியமானது. இருவருடைய தொடர் முயற்சியின் காரணமாக தற்பொழுது இணக்கம் ஏற்பட்டு ஒரு விதமான இணக்கம் ஏற்பட்டு தற்போது சமரசமே ஏற்பட்டிருக்கிறது. வழக்கம் வாபஸ் ஆகிவிட்டது. விரைவில் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள். எனவே தங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தற்போது களையப்பட்டு ஒன்றாக வாழும் நிலை விரைவில் வரும் என்ற வகையிலே இருக்கிறார்கள். ஆனால் விஜயை பொறுத்த மட்டிலே தன்னுடைய மகன் தனித்து அவருக்கென்று முகவரியை தானாக தேடிக்கொள்ள வேண்டும், தனி ஐடென்டிட்டி அவரே கிரியேட் செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் தன்னை உற்சாகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற வகையிலே அவருடைய மகன் பேட்டியிலே தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி விஜயின் தாயார் ஷோபா அதே போன்று மகன் ஜேசன் இருவருடைய தொடர் முயற்சியின் காரணமாகத்தான் இந்த திடீர் திருப்பம், அந்த 3 மணி நேரத்தில் நடைபெற்ற அந்த திடீர் மேஜிக்கு காரணம். விவாகரத்து வேண்டும் என்று கூறியவர்கள் 3 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மேஜிக் நடந்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதன் பின்னணி நடந்தது இவர்கள் இருவருடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த மேஜிக் நடைபெற்றிருக்கிறது. இனி எல்லாம் சுகமே. எனவே அந்த புது தெம்பில் தான், அந்த புது உற்சாகத்தில் தான் அந்த பேரவைக்கு நுழையும் பொழுது அந்த வழக்கு வாபஸ் ஆகிவிட்டது. தன் குடும்பத்திலே ஒரு புது தெம்புடன் களமிறங்கி இருக்கும் விஜய் தற்போது அந்த புது உற்சாகத்துடன் இன்று சட்டப்பேரவைகள் வந்த காட்சிகளை நாம் அனைவரும் பார்த்தோம். இதுவரை பார்த்திராத விஜய் என்றுதான் கூறலாம். முதலமைச்சர் விஜய் இதுவரை இந்த மகிழ்ச்சியிலே சட்டப்பேரவைக்குள் வந்து வணக்கம் சொன்னது என்பது தற்போது பார்க்கின்ற காட்சிகள் தான். தற்போது பார்க்கலாம். மிகுந்த உற்சாகத்திலே மிக மிக உற்சாகம் என்பாங்களே, அந்த மிக மிக தெம்புடன் உற்சாகமாக களமிறங்கி இந்த பேரவைக்குள் வந்த காட்சிகள் தான். இதுதான் அவருடைய உற்சாகத்துக்கு அடிப்படை காரணம் என்று அவர் பின்னால் இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர் வட்டாரத்தை தெரிவித்த கருத்து. ஷர்மிளா.